அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் விசுவாசிகள் உங்களை சந்திப்பதிலே இந்த கூடுகை குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் விசுவாசிகள் கற்றறிய வேண்டிய ஒரு சத்தியம், ஆவிக்குரியவர்கள் கற்றறிய வேண்டிய ஆழமான சத்தியங்களிலே இதுவும் ஒன்று. சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. என்ன, வாதியன் கூடாரத்தை அணுகாது என்பதற்கு மேலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆனால் இந்த பொல்லாப்பு சில சமயத்தில் விசுவாசிகள் இந்த பொல்லாப்பு நேரிடாது என்பதை வாக்குத்தத்தம், ஆனால் வாழ்க்கையில் நேரிடுகிறதே, அதற்கு என்ன செய்ய போகிறோம், அது எப்படி இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனோடு இறங்க வேண்டும், இறங்கக்கூடும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிகள் கற்றறிந்துள்ள இருக்க வேண்டும். பொல்லாப்பு வர வேண்டும் என்று யாரும் வருகிறதில்லை. ஆனால் சில சமயங்களிலே பொல்லாப்பு என்பது என்ன என்பதை அறியாமலே பொல்லாப்பு வந்துவிடும். வேத வசனம் சொல்லுகிட்ட பாருங்கள், யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 23வது சங்கீதத்தில் 4வது வசனம், மரண இருளின் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். சில சமயம் இந்த பொல்லாப்பை காண்போம், அது நம்மை அணுகாது. சில சமயம் பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற சில தீர்மானங்கள், சில செய்கைகள் பொல்லாப்பை நம்முடைய வீட்டார் மீது திரும்ப பண்ணும். இப்போ பிள்ளைகள் என்ன தவறு செய்தார்கள், பெற்றோர்களுடைய பங்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரும் பகுதியை வகிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இது தெரிந்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, பொல்லாப்பு என்பதை நன்றாக அது புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பு என்பது கண் சாடையாக நாம் என்ன சொல்லுவோம், நாம் ஜெபிக்கிற குடும்பம், கொடுக்குற குடும்பம், பொல்லாப்பெல்லாம் எனக்கு வராதையா. சில சமயங்களில் அந்த பொல்லாப்பு என்பது கர்த்தர் எப்படியெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் செய்கிற சில செய்கைகள், எடுக்கிற சில தீர்மானங்கள் தேவனை அந்த பொல்லாப்பை நம்முடைய வீட்டு மீது, நம்முடைய வீட்டின் மீதோ அல்லது நம்முடைய வீட்டார் மீதோ வருகிற அளவிற்கான தர்ம சங்கடத்தை நாம் கர்த்தருக்கே உண்டாக்கி விடுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னதான் தெரிஞ்சவரா போலீஸ்கார் இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்கள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளே செய்யப்படுகிற சில காரியங்கள் யாரையுமே எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பாருங்கள், ஒரே கொலை தான் பண்ணியிருப்பான், நேராக தூக்கு. என்ன, அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான், பெரிய கோட்டீஸ்வரனா, பெரிய அரசியல் தலைவர்களோட சவகாச ஐக்கியம் எல்லாம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்தது ஒரு காரியம், அவர்களை மரண தண்டனை வாங்கும்படி செய்திருக்கிறது. சென்னை பட்டணத்தில் இந்த தொழிலதிபர்களுடைய கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல, தெரிந்திருக்கும். மரணம் அதுக்கு முன்பே அவர்களுக்கு ஒரு இயற்கை மரணம் இறந்து விடுகிறாங்க சிறைச்சாலையில். இப்படி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் மிக பெரிய பிரமுகர்கள் தான். பல கொலைகளை பண்ணவன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெளியில் ஜாமீனில் ஆனால் இது ஒரே ஒரு கொலையை தொழிலாக பண்ண வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலே ஒரு கொலை நடந்து விடுகிறது. அதில் இந்த பிரமுகர்கள்லாம் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி விடுகிறார்கள், வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. எதற்கு நான் அதை சொல்லுகிறேன் என்றால், சர்வ வல்ல தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் நாம் என்ன பெருமிதம் பண்ணுவோம், காலையிலும் ஜெபிக்கிறோம், சாயந்தரம் ஜெபிக்கிறோம், நம்ம ஊழியக்காரர்கள் இடத்துல நல்ல ஐக்கியம் இருக்கிறது. ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த கட்டப்பட்ட 5 விதமான ஊழியக்காரர்களோடு எங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்குது ஐயா, எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்யத்தகாதவர்களுக்கு விட்டு விலக வேண்டும். இதுதான் சபை எடுத்து கூறுகிற காலகட்டத்திலே காணப்படுகிறது. சபை இந்த எச்சரிப்பின் செய்தியோடு இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், விசுவாசிகள் காக்கப்படுவார்கள். உங்கள் ஜெபம் உங்களை காக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிகிற பொழுது சத்தியம் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறது. அந்த சத்தியத்தை அறியாத பொழுது சில அடிமைத்தனங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அதனால்தான் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததான முகாந்திரம் அதுதான். இந்த பொல்லாப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. உதடுகளும் நாவுகளும் இந்த பொல்லாப்புக்கு பெரிய பங்கு வகிக்கிறது. ஆமாம், பெரிய பங்கு முதல்ல உதடும் நாவும் வகிக்கிறது. இதை முதலிலே ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் ஆள கற்றுக்கொள்கிற பொழுது, உங்களுடைய சொந்த உதடு நாக்கையை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது, மனைவியாகிய சரீரம் அல்லது கணவனாகிய சரீரம் அதற்கு நீங்கள் அதிகாரியை மாற முடியும். நம்ம வாய் சரியில்லை, அப்புறம் அந்த மாதிரி என்ன பண்ணோம், அது வாய் சரியில்லாமல் நானே பண்ணிவிடுவேன். பின்ன நான் ஏதாவது பேச போய் அது சும்மா இருக்குமா? அதுவும் ஒரு மனித பிறவி தானே. அதே தான் கணவனும் சரி மனைவியும் சரி, கணவன் மட்டும் இல்லை மனைவியும் சேர்த்து சொல்லுகிறேன். முதல்ல எது ஆளுகிறீர்களோ இல்லையோ உங்கள் உதடுகளையும் உங்கள் நாவையும் நீங்கள் ஆள வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் ஆள வேண்டும். மனம் உங்களுடைய ஆளுகை கீழ் இருக்க வேண்டும். மனதின் ஆளுகை கீழ் நீங்கள் போவீர்கள் என்றால் உங்கள் முழு சரீரமும் உங்கள் உதடுகள் இஷ்டத்துக்கு பேசும். அதற்கு நாவு துணை போகும். வருகிற பலன் பார்த்தா பொல்லாப்பு. ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன், இது முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பல ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு வந்திருக்கிறது. எப்படி வரும்? ராஜா ஐயாவன் ஆளுங்கட்சி அரசியல் தலைவன், எத்தனை பேர் அவனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க ராஜாவாக. அந்த அபிஷேகம் தேவனுடைய சமூகம் அவனுக்கு என்ன செய்கிறது? ஒரு ஒத்தாசையாக நிற்கிறது. சாதாரண மனிதர்கள் ராஜாவாய் மாறுகிறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் வருகிற பொழுது ராஜாவின் சிங்காசனம் அவர்கள் காத்து கொண்டிருக்கும். அதுக்கேற்ற ராஜ்ய கலை இருக்குது, ராஜ்ய போஜனம் இருக்கிறது, ராஜ்ய சமூகம் இருக்கிறது. ராஜா என்றாலே அவன் எல்லாருக்கும் தலைவனாய் மாறிவிடுகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அரண்மனையில் வாழுகிறான் அந்த பொல்லாப்பை விட்டு விடுகிறது இல்லை. அந்த பொல்லாப்பு அவனுடைய அரண்மனையின் மீது கர்த்தர் அனுப்புகிறான். சாதாரணமாக நம்மை போல சாதாரணமான ஒரு ஜனங்களாக இருந்தாலும் அந்த பொல்லாப்புக்கு நம்ம விலகி வாழ்ந்து கொள்வதற்கு சில சட்டத்திட்டங்கள் வேத ரீதியிலே உண்டு. ராஜாவாக இருந்தாலும் சரி, போதகனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, மெய்ப்பராக இருந்தாலும் சரி, சுவிசேஷம் இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெறாதவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்டவராக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, பொல்லாப்பு என்பதற்கு நீ விலகி வாழ வேண்டும். விலகி வாழ வேண்டும். அது எப்படி அந்த பொல்லாப்பு உள்ளே வருகிறது என்பதைத்தான் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டிகளே நாம் ரத்தின சுருக்கமாய் பார்க்க போகிறோம். ரத்தின சுருக்கமாய் இந்த பொல்லாப்பு குடும்பத்தின் மீது எப்படி காக்கப்பட வேண்டும், எப்படி இந்த பொல்லாப்புக்கு விலகி நாம் வாழ முடியும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் போய்விடும்? பிரச்சனையாகி மாறிவிடும். பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ராஜாக்களாக கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம ராஜாக்களாக ஆசாலாய் மாற செய்கிறது. நமக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை மட்டும் அந்த ரத்தம் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவநன்மைக்கு நீக்கி சுத்திகரித்து விட்டு நமக்கு என்று தேவனுடைய ஸ்தானத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறது. என்னவாய் கொடுக்கிறது? ராஜாக்களாகவும் ஆசார்களாகவும். உங்கள் சொந்த வீட்டுக்கு நீங்களே பாவ நிவர்த்தி செய்கிற ஆசாரனாக இருக்க வேண்டும். உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் ஆளுகிற ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும். சொந்த குடும்பம் என்றால் என்ன? உங்கள் சரீரத்தை முதல்ல நீங்கள் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் குடும்பத்தினுடைய மற்ற அவயவங்கள், அதாவது மற்ற உறுப்பினர்களாக உங்கள் சரீரத்தில் அவயமாய் காணப்பட்டு விடுவாங்க. நீங்கள் என்ன கட்டளையிட்டுகளோ அதுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைகள் நடக்கும். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ வீடுகளிலே குறிப்பாக விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், தேவ பயம் கொண்ட தேவ ஜனங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு விதமாக இருப்பார்கள், பெற்றோர்கள் விரோதமாக இருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி அவனுடைய வீட்டோர்களும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவள் பந்திய சுற்றிலும் அவன் பிள்ளைகள் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்று தகப்பன் இருக்கிற இடத்தில் பிள்ளைகள் இருப்பது கஷ்டமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்லுவீங்க, வாலிப வயசு அல்லது தொழில்நுட்பம், பிள்ளை படித்திருக்கான், தகப்பன் படிப்பு குறைவாக இருக்கிறான். ஒரு தகப்பனுக்கு, படிப்பை கொடுக்க தெரிந்த தகப்பனுக்கு அந்த கிருபையை கர்த்தரிடத்தில் அவன் பெறுகிறான். தன்னை காட்டிலும் தன் பிள்ளை ஞானவான வர வேண்டும் என்று தன் சக்திக்கு மிஞ்சி செலவு பண்ணுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த சோம்பலை கர்த்தர் முறித்திருக்கிறார். எத்தனை பேர் தூங்கி விழுகிறவர்கள் உண்டு. ஏதோ ஒன்று படிக்கலாம் போகிறான், பணம் இல்லை என்று சொல்லி கையை விரித்து விடுவாங்க. அந்த பணத்தை திரட்டி உருட்டி பரட்டி தன் திராணிக்கு மிஞ்சி அவன் செய்து அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுத்து அவனை உயர்த்தி வைக்கிறான் என்றால் அந்த தகப்பன் கணத்துக்கு பாத்திரமானாய் இருக்கிறான் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி.
ஆனால் அந்த கனப்படுத்துகிறது என்றால் என்ன? போகிற பொழுது வருகிற பொழுதுலாம் கையெடுத்து கும்பிட்டு சோத்ரையான்னு என்று போதுக்குன்னு சொல்லுது போல் சொல்லுதல்ல. அந்த தகப்புடைய சத்தத்துக்கு அந்த பிள்ளை கேட்க வேண்டும். நீங்கள் பணம் கட்டுகிறது அது ஒரு கிருபை, அது படிக்க வைக்கிறது ஒரு கிருபை, அல்லது திருமண ரீதியில் நீங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறதுலாம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ கற்றறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், உன்னுடைய வீட்டின் மீது வர இருக்கிற பொல்லாப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்கு ஒழுங்காக இருக்க வேண்டும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி. அப்போது தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியஸ்டில் ஒளிவு மரக்கான்ற போல காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல சில கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் நல்ல ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். என்ன தருகிறார்? ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47. எரேமியாவில் வாசிக்கிறோம், எசேக்கியேலில் வாசிக்கிறோம், தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் தலைமைத்துவம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், சில சமயத்தில் அந்த மேய்ப்பர்கள் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது கொடுக்கப்படுகிற தேவ செய்திக்குள்ளே நம்முடைய ஆத்துமா திறக்கப்பட வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷனை கர்த்தர் அனுப்புகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், வனாந்தரத்திலே வாழ்க்கை காணப்படும். எனக்கும் சொல்லுகிறேன், நானும் வனாந்தரத்தில் இருந்து தான் கர்த்தரை என்ன சந்தித்தார். வனாந்தரம் என்றால் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், தேவனே எழுந்தருளி சொன்னால் கூட, சவுலை பவுலாய் சந்தித்த தேவன், மாற்றின தேவன் எழுந்தருளுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் கண்களை திறக்கிறார். உண்மையிலே மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, அகக்கண்கள் பாதிக்கப்படுகிறது. ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று உடனே தேவ சித்தம் கேட்கிறான். தள்ளப்பட்ட உடனே அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த சரிதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தமஸ்கு பாலைவனத்திலே சரியப்படுகிறோம், வெளிச்சம் வந்து கண்ணை படிக்கிறது, அந்த கண்ணில் இருள் தங்கி விடுகிறது, கண் பார்வை எழுந்து போய் விடுகிறான். அந்த வெளிச்சம் பட்ட உடனே அப்படி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்ட உடனே, நீ பட்டணத்துக்கு போது அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பட்டணத்துக்கு போய் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அவன் நிரந்தர குருடன் ஆயிட்டான்னு நினைத்தான். ஆனால் திடீரென்று பக்கத்தில் அனனியா என்ற தேவனுடைய தாசன் இருக்கிறார். அந்த தேவனுடைய தாசனுக்கு கர்த்தர் தரிசனமாகி சவுலுக்காக ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். சவுல் வந்து அவ்வளோ ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன். அந்த காலத்தில் புதிய ஏற்பாடு சவுல் சொல்கிறேன். சீடர்களை கண்டா வெட்டுறன் குத்துறன் அந்த மாதிரி நிருபங்கள்லாம் எழுதி ஒரு புறம் படித்த மனுஷன், சட்டம் தெரிந்தவன், அரசியல் சிபார்சு, அரசியல் அனுகூலம் எல்லாம் இருக்கிறது. இந்த இயேசுவினுடைய சபையை அவன் அவ்வளோவா நிந்தித்து துன்பப்படுத்தி கொண்டு வந்த மனுஷன். இயேசுவை அந்நிய தெய்வனாய் பார்த்த மனுஷன். இந்த அனனியா போய் அவருக்கு ஜெபிக்கிற உடனே அந்த கண்கள் இருக்கிற செதுக்கெல்லாம் விழுந்து கண் பார்வை பெற்று அவன் பெரிய அற்புதத்தை பெறுகிறான். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவன் பெரிய தலைவனாய் விளங்குகிறான், பெரிய அப்போஸ்தலனாய் மாறுகிறான். அனனியாவுடைய பாகம் ஊழியம் அதோடு முடிகிறது. ஒரே ஒரு மனிதன் எழுப்பு தான் அனனியாவுடைய ஊழியம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு தலைமைத்துவம் காணப்பட வேண்டும். அந்த தலைமைத்துவம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அதே சில சமயத்தில் வாழ்க்கையில் தோல்வியையும் கொண்டு வந்து விடுகிறது. இந்த தலைவர்களை என்ன செய்வது என்று கேட்டால், கர்த்தர் தான் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். ஆனால் சில சமயத்தில் மேய்ப்பர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. கொஞ்சம் எல்லாம் ஒழுங்கான உடனே அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போய்விடுகிறது. ஆமாம், இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், மன சஞ்சலத்தோடு இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுக்கிற தேவன் அந்த மெய்ப்பர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிற அளவுக்கு போய்விடுகிறது. என்ன போய்விடுகிறது என்று கேட்டால், அந்த மெய்ப்பர்கள் தேவனை எதிர்பார்த்த விதத்திலே அவர்களுடைய ஊழியம் காணப்படவில்லை. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் என்ன சொல்கிறார்? நீ விசாரிக்கிறதில்ல, நீங்கள் விசாரிக்கிறதில்ல, நீங்கள் என்னுடைய ஆடுகளை சரியாக பராமரிக்கிறதில்ல. ஆகையால் நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன். இந்த பொல்லாப்புக்காக உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களை நான் சும்மா விடுவதில்லை, உங்களை நான் சும்மா விடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் என்ன நடக்கிறது என்று கேட்டால்,
நல்ல மெய்ப்பெண், நல்ல தலைமைத்துவமானது அசைக்கப்படுகிறது. அதான் பிலிப்பியரில் வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடான சந்தை விட்டு நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தலைமைத்துவத்தை பொறுத்து தான், அங்கே கொடுக்குற தேவ செய்தியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கிறதும் உங்கள் வாழ்க்கையை பல சிக்கலில் போய் முடிக்கிறதுமா இருக்கிறது. அந்த மெய்ப்பெண் விசாரிக்கிறதில்ல, அந்த மெய்ப்பெண் வந்து பார்க்கறதில்ல, அந்த மெய்ப்பெண் வந்து உங்களை நடத்துக்கிறது இல்லை, குழியில் விழுந்ததை தூக்கி விடுகிறது இல்லை, இப்படியாய் போய் கொண்டிருக்கிறது. இறைமையில வாசிக்கிறோம். அதனால் இந்த மெய்ப்பர்களுக்கு செய்தியை வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அந்த வனாந்திரத்தில் வருகிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், அது சில சமயத்தில் ஆரம்ப காலத்தில் அந்த மெய்ப்பனுக்கும் மாடுகளுக்கும் நல்ல உறவு இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது நடைமுறை சிக்கல். நாளடைவில் விசுவாசி பெருக ஆரம்பிக்கிறான், இல்லை இந்த மெய்ப்பெண் பெருக ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரையுமே கர்த்தர் ஆசீர்வாதம், ரெண்டு பேருமே அலுவல் பொருளாக மாறிவிடுகிறாங்க. அதன் பிறகு ரெண்டு பேருமே தங்களுடைய கவனம் செலுத்துக்கிறதுலே பலிபீடத்துக்கு செலுத்த வேண்டிய கனத்தை குறைந்து காணப்படுகிறது. பாசாரன் எப்படி பலிபீடத்துக்கு கனம் செலுத்த வேண்டுமென்றால், கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை மேய்த்து வழி நடத்தி பாதுகாத்து அவர்களை அடிக்கடி சந்தித்து அவர்களோடு கூட நல்ல ஒரு ஆவியினுடைய இணக்கம் இருக்க வேண்டும். அப்படி செய்ய மெய்ப்பெண் தவறி விடுகிறான். இந்த பராமரிப்புக்குள்ளே போகிற பொழுது ஃபோன் அடிச்சு எடுக்கிறது இல்லை, கதவு பூட்டி இருக்குது, நாட் ரீச்சபிள், வர்றதில்லை சபைக்கு, ஏதோ வரோம், தலையை காட்டுறோம், வலை காட்டுறோம், போடுறோம், ஏதோ கொஞ்சம் காணிக்கை தசமாக கொடுக்குறோம். இப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது விசுவாசத்தினுடைய வாழ்க்கையில் பல மெய்ப்பொருள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த ஆடு வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பாதிரியார் என்ன இந்த போதகரை அடிமைப்படுத்துகிறார், இந்த போதகர் தனக்கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஏன் அப்படி போகக்கூடாதா, நல்ல எல்லா இடத்துலையும் சத்தியத்தை சொல்லுகிறார்களே, இப்படிலாம் இந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வனாந்திரத்தில் எழும்புகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் வந்த ஜப குறிப்பு ஒன்று சாதாரணமான காரியமாக இருக்கும். ஏதோ உடல்நல வியாதி, ஏதோ ஒரு இக்கட்டில் உங்களுக்கு இருக்கும், அது உங்களுக்கு அது பிரதானமான காரியமாக இருக்கும். தேவன் உங்களை சந்திக்கிறது நோக்கம் அது அல்ல. உங்களை ரட்சித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுக்கு ஒரு சிங்காசனை கொடுத்து தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அந்த தலைமைத்துவம். அந்த சுகத்தையோ அந்த விடுதலையோ பெற்ற உடனே என்ன நடக்கிறது என்று கேட்டால், அதோடு எல்லாம் முடிந்து விடுகிறது நினைத்து விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை தன் இஷ்டப்படி செய்து தேவனுக்கு தகவல் சொல்லுகிறதா மாறிவிடுகிறான். ஐயா, நான் இதை செய்ய போகிறேன் ஆண்டவரே, அல்லது போதகரே நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன் என்பதல்ல. செய்ய போகிறேன் என்றால் தகவல், செய்யட்டுமா வேண்டாமா என்று கேட்டால் அது உத்தரவு கேட்டுக்கொள்ளுகிறது, கர்த்தருடைய தேவ சித்தம் கேட்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், நாளாகமம் 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, யெரொபெயாம் என்ற ஒரு மனுஷன் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு எழும்பப்படுகிறான். இந்த யெரொபெயாமை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த தாவீது வம்சத்தாரிடத்தில் இருக்கிற ராஜ்யபாரத்தை 12 கோத்திரத்தை பிடுங்கி 10 கோத்திரம் போய் அவனுக்கு 2 கோத்திரம் போய் விடுகிறது. சாலமோனுடைய குமாரனங்க இந்த ரெகபெயாம், அவன் ரெகபெயாம், இது யெரொபெயாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு 2 கோத்திரம் போகிறது. இஸ்ரவேல் கோத்திரமும் யூதா கோத்திரம் என்ற 2 கோத்திரம் காணப்படுகிறது. வடதிசை தென் திசை என்று மாற்றப்படுகிறது இஸ்ரவேலில். அப்பொழுது இந்த யூதேய ராஜாக்கள் தனியாக இருக்கிறாங்க, இஸ்ரேல் ராஜா தனியாக இருக்கிறாங்க. இந்த யூதேய ராஜாக்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வருகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாம் என்னவா இருக்கிறாங்கன்னா பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அதாவது தேவன் உண்டு என்று அறிவார்கள், இஷ்டப்படி கர்த்தரை பயன்படுத்துவார்கள், கர்த்தர் அவர்களை பயன்படுத்த மாட்டார். ஆனால் ராஜாவாக இருப்பாங்க, சிங்காசனம் இருப்பாங்க, தீர்க்கதரிசிக்கு குடும்பம் கொடுக்குறலாம், துன்பப்படுத்தலாக குடும்பஸ்தர்களாக இருப்பாங்க. இந்த ராஜாக்கள் எல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்டவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசியை வரவேற்கலாக இருப்பாங்க, அவர்களுக்கு நன்மை செய்யலாக இருப்பாங்க. இதுதான் வித்தியாசம். மறுபடியும் பிறந்த அனுபவம் விசுவாசிக்கும் பாரம்பரிய சபையின் பின்னணியில் வருகிறவனுக்கு அவனுக்கு ரட்சிப்பு இருக்காது, பாவத்தின் மீது ஜெயம் இருக்காது, ஜீவியம் வந்து ஒரு சராசரி உலக பிரகாரமாக இருக்கும். எல்லோரும் மனுஷன்தான், எல்லாம் கிரகத்தில் வாழ்கிறார்கள் பூமியில். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அதே போல் என்ன நடக்குது என்று கேட்டால், இந்த யெரொபெயாம் பயங்கரமான ஒரு மனுஷரை மாறிவிடுகிறான். ராஜ்யபாரம் வருகிற பொழுது தாவீதினுடைய வம்சத்திலிருந்து பிடுங்கி கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது இவன் சாதாரண நான் சுருக்கமாக சொல்கிறேன், சாதாரணமான மனுஷனாக இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசியோடு தொடர்பு ஏற்படுகிறது இவனுக்கு. தேவ மனுஷன் இல்லாமல், அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த அனாயிண்டட், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் இல்லாமல் சிங்காசனத்திலே ஒரு சாதாரண மனுஷன் உட்காருக்கிறது இல்லை. எனிபடி யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதியையும் ஒரு சாதாரணமான ஒரு பிரஜையும் சந்திக்கிறது எதுவென்று கேட்டால், இவனை சிங்காசனத்தை உட்காரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. என்ன, இந்த ஜனத்தின் மீது ராஜாவாக இருப்பாய் என்று சொல்லுகிறான், அப்படியே ஆகிவிடுகிறான்.
இது வந்து பல காலங்கள் முடிந்து விடுகிறது. இந்த சம்பவம், இந்த தீர்க்கதரிசன நிறைவேறி முடிந்து விடுகிறது. அதன் பிறகு இவன் பட்டயத்துக்கு, அதாவது அந்த அரசியலுக்குள்ளே வருகிற பொழுது, அரசாணைக்குள்ளே வருகிற பொழுது, சிங்காசனத்தில் வருகிற பொழுது அவனை முற்றிலும் மறந்து விடுகிறான். விடுதலை பெறுகிற வரைக்கும் தேவாலயம், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம். அதன் பிறகு அவன் இஷ்டப்படி ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கிறார்களே விசுவாசிகள். அதே போல் இந்த ராஜா என்ன செய்கிறான், இஷ்டப்படி ஜீவியம் செய்கிறான். அதுக்கு பிறகு அந்த வாசனை வந்து விடுகிறது. என்ன வாசனை? அதான் ஜெபிக்கித்தால் காரியம் நடக்கும். போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் சாய்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ராஜா. அப்போ என்ன பண்ணுறாரு ராஜா, தன்னுடைய ராஜ்யபாரத்தில் என்ன செய்கிறார், இவரே இஷ்டத்துக்கு என்ன செய்கிறார், ஆசரில் எழுப்ப ஆரம்பிக்கிறான். எல்லாம் நம்ம விசுவாசிகள் பண்ணுறது போலவே இருக்கும். என்ன விசுவாசிகள் பண்ணுறது போல இருக்குன்னாக்கா, பொல்லாத வழியை விட்டு இவன் திரும்பாமல் என்ன செய்கிறான், ஈனமானவர்களை எல்லாம் என்ன செய்கிறான், போதகராக்கி விடுகிறான், ஆசாரலாக்கி விடுகிறான். இது 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் காணப்படுகிறது. பொல்லாத வழியிட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடை ஆசாரலாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணி அப்படிப்பட்டவர்களை எல்லாம் மேடைகளின் ஆசாரனாக்கினான். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியில் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, யெரொபெயாம் இப்படி ஒரு துன்மார்க்கம் செய்வான் என்று இவன் நடுவில் கன்றுக்குட்டி ஆராதனை, நம்ம ஆரோனுடைய வழியில் வருகிறது கன்றுக்குட்டி ஆராதனையும் இவன் உற்சாகப்படுத்தினாய் காணப்படுகிறான். இந்த யெரொபெயாம் கொஞ்சம் நஞ்சமல்ல, இவன் செய்கிற காரியமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இவனுடைய பலிபீடமே வெடித்து சிதறுகிறது. இப்படியாக தீர்க்கதரிசி பெத்தேலிருந்து வருகிறார், எல்லாமே நடக்கிறது. தீர்க்கதரிசி பெத்தேலிருந்து வந்து என்ன நடக்கிறது, பலிபீடம் என்றால் பலிபீடத்தில் வெடித்து சிதறுகிறது. தீர்க்கதரிசி அடிக்க கை ஓங்குறான், கை மறுத்து போய் விடுகிறது. அதன் பிறகு அந்த தீர்க்கதரிசியை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறான். அந்த தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். எல்லாமே சிவனே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, எல்லாம் ஒழுங்காக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இந்த சேஷ்டியும் காணப்படுகிறது. தீர்க்கதரிசியில் கர்த்தர் அனுப்பி பார்க்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஒன்றும் இவன் கேட்ட பாடு இல்லை. பத்தாவதுக்கு என்ன செய்கிறான், ஆசாரர்கள் ஈனமானவர்களை ஆசைலாம் எழும்ப பண்ணுகிறான். இவன் எழும்பி எவன் மேலெல்லாம் இவனுக்கு ஒரு மனம் இருக்கிறதோ அவங்களையெல்லாம் ஆசாரம் ஆக்கி விடுக்கிறான். அரசியல் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு சிங்காசன அமைச்சர் ஆக்கியிருக்கலாம், இல்லை அவனை செல்வந்தனாக மாற செய்திருக்கலாம், இல்லை அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். தேவ ஊழியத்தில் அவனை போய் ஆசாரியன் ஆக்குனா என்ன, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அவன் ஒரு தலைவனாக இவன் காணப்படுகிறான். அதான் ஆசாரியன் என்று சொல்லுகிறது. உண்மையிலே நான் ஐ எம் ஷேரிங் த ரியல் டெஃபினிஷன் ஆஃப் அ ஷெப்பர்ட். ஒரு குடும்பத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவன் உத்தரவாதமாக மாறுகிறான். நான் சொல்லுகிறது ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுடைய எல்லா பாவ வாழ்க்கையை முதல் கொண்டு இந்த பலிபீடமானது என்ன செய்யணும் என்றால் பாவத்தின் வேரெல்லாம் சுட்டெரியத்தக்கதாய் அந்த விடுதலை தரக்கூடிய சத்தியம் வந்து அவர்களுக்கு போய் சேர வேண்டும். உரைக்கப்படுகிற சத்தியத்தில் அந்த ஜனங்கள் அப்படியே புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அப்போ எவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதாவது தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, இதுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, இதுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அபிஷேகம் வருகிறது. அதனால தான் பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள் கீழ்ப்படித்துக்குள்ளே வருகிறார்கள், அடங்காத ஜனங்கள் அடக்கத்துக்குள்ளே வருகிறார்கள். இதெல்லாம் பலிபீடத்தில் வைத்து செப்பனிட வேண்டிய பகுதி இது. இந்த எந்த அனுபவமே இந்த மனுஷனுக்கு இல்லாதவர்களெல்லாம் ஆசைலாம் எழுப்பி விடுகிறான். இது கடைசி நாட்டிலே ஜனங்கள் அப்படி தான் செய்கிறாங்க. கொஞ்சம் விருத்தி வந்தோடனே என்ன நடக்குது, 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 3வது வருஷம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர்களாகி தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி, நான் சொல்கிறேன் பொல்லாப்புக்கு விலக்கின்னு, அவன் சத்தியத்துக்கே செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அவன் எப்படி யெரொபெயாம் எப்படி போதகர்களை ஈனமானவர்களை போதகர்களை எழுப்பினானோ, இந்த மனுஷனுக்கு போதகனுடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. அவன் ஈனமானவனா இல்லை அவன் கனத்துக்குரிய பாத்திரமாலாம் தெரியாது, அவன் அபிஷேகம் பற்றவனா பெறாதவனான்னு தெரியாது. இது திரளான போதகளை சேர்த்து கொள்கிறாங்க என்றால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்திலே ஆரோக்கியமான வசனத்தை இவனை கேட்கறதுக்கு மனதில்லை. சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேற்றி ராஜாவாக்கி விட்டான். இப்படியாக இவன் பாவத்தை சேர்த்து கொண்டே வருகிறான். இந்த பொல்லாத ஜனங்களெல்லாம் போதகராக்கி விடுகிறான். அடுத்தது என்ன நடக்கிறது, இவன் வீட்டிலே ஒரு வாதம் வருகிறது, ஒரு பொல்லாப்பு இவன் வீட்டு மேலே வருகிறது. என்னவென்றால் இவனுடைய மகன் வந்து அபியா என்ற மகன் வியாதியில் போய் விழுகிறான். அகியா என்ற தீர்க்கதரிசி தான் இவனை வந்து ராஜாவாக்கி இவனை வந்து எல்லாம் சொல்லுகிறான். இவன் என்ன சொல்கிறான், மனைவியை கூப்பிட்டு சொல்லுகிறான், நம்முடைய மகன் வந்து வியாதியாக இருக்கிறான், அவன் பிழைப்பானா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதை பாருங்கள், இதில் தேவ பக்தியெல்லாம் இல்லாமல் இருக்காது, விசுவாசம்லாம் இல்லாமல் இருக்காது. விசுவாசம் இருக்கும், ஆனால் இதில் ஒரு குருட்டு விசுவாசம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் அந்த குருட்டு விசுவாசம்.
தெரியும் தேவன் இவர் என்று தெரியும். ஆனால் அந்த தேவனுடைய பணிவிடைக்காரன் யார் என்று தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியும், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, சத்துவம் என்ன, எல்லாம் தெரியும். அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரியும். ஆனால் நடந்து கொள்வதில்லை. அந்த இடத்துல ஒரு வணிகமயம் வரும். என்ன வணிகமயம்? இவன் என்ன சொல்லுகிறான், அவனுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ எழுது எரபயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலாவுக்கு போ, இந்த ஜனத்தின் மீது நான் ராஜாவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி அக்கியா இங்கே இருக்கிறோம். நீ ராஜாவின் மனைவின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி காணிக்க கொடுக்கணும். என்ன, அதனால் நீ சர்வ சாதாரணமான ஒரு நாட்டு பிரஜையினுடைய மனைவி போல போ. பிள்ளை பழைக்கிறான்னு சொன்னான்னா கண்டிப்பாக பழைச்சிருவான். அதனால் தீர்க்கதரிசி போய் பார்த்து நீ என்ன சொல்கிறது, நீ போய் அந்த சுகத்தை பெற்று அந்த பிள்ளைக்கு வாங்கி கொண்டு வந்து அந்த பிள்ளை எழும்பி நடக்க வேண்டும். ஏன்னா ராஜா நீ பாருங்கள், நாகமான் புறப்பட்டு வரப்பொழுது வரும்போது யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. காணிக்கையால் நிறைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறான். அது எலிசா வாங்கல ரெண்டாவது விஷயம். இத்தனைக்கு அவன் சீரியர் நாட்டு படை தளபதி தான். இவன் ராஜ்ய வரைவுன்னு கட்ச கூட இவனுக்கு அந்த பழைய புத்தி போதா பார்த்திங்களா, கொடுக்கறது இல்லை. காணிக்கைக்காக சொல்ல, வேஷம் மாறி தேவனுடைய சமூகத்தில் வருகிறது இன்றைய நாட்களில் கடைசி நாட்களில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. சபையை குறித்து குறையாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இப்போது வல்லமை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட சபையின் உபதேசத்துக்கே, ஒரு குறிப்பிட்ட சபையின் கலாச்சாரத்திலே பழக்க வழக்கத்தில் காணப்படுகிற பொழுது இவர்கள் என்ன செய்வாங்க, நகை போடாதவன் நகை போட்டவன் நகை போடாத மாதிரி வருவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நகை போடாதவன் நகை போட்டதை போல போவான். என்ன, அந்த சரீர சுகத்துக்கு விடுதலைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பிசாசு உள்ள வந்துடும் வாழ்க்கையில். எவன் ஜெபம் பண்ணாலும் ஓடாது. ஒரு குறிப்பிட்ட நபர் ஜெபம் பண்ணால் தான் போகும். அப்போ அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட எப்படி போகணும், காணிக்கையோடு போகணும்னு சொல்ல, வேஷம் போடாத போகணும். இது ஒரு மாதிரி வேஷம் போட்டு போகும். சிலதெல்லாம் டாக்டர் வீட்டுக்கு போகிற பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நகையும் கட்டி வீட்டில் வச்சுட்டு போயிடும். ஏன்னா மேலே இருக்கிற நகையை பார்த்து டாக்டர் பில்லு ஏற்றிட போகிறான்னு சொல்லி கொஞ்சம் தன்னை வந்து ஏழ்மையாக காமிச்சிக்கொள்வான். அவனுடைய மனநிலை இதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பான் டாக்டரு. சொல்கிறேன், போகிறதுலே சொல்கிறேன். அதே மாதிரி தான் இவங்களோட சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு வேஷம் மாறி போகிற ஒரு சுபாவம் பாருங்கள். இதெல்லாம் இந்த சேஷன்லாம் எங்கே வரும் தெரியுமா? பாவத்தில் இருக்க பொழுது, வனாந்திரத்தில் இருக்க பொழுது வராது. வனாந்திரம் வயல்வெளி ஆக்கி, வயல்வெளி அடர்ந்த காடாக்கி, அதுக்குள்ளே அவன் எல்லாரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரப்போ எல்லாரும் தெரிஞ்சிடும். எந்த பாஸ்டர் எப்படி, அவன் பிஹேவியர் எப்படி, அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி, அவனுடைய அஃபிஷியல் லைஃப் எப்படி, அவனுக்கு என்ன சொத்து, என்ன பொருளாதார பின்னணி எல்லாம் இவனுக்கு தெரியும். விடுதலை பெறானோ இல்லையோ இவன் வெளில வந்து என்ன சொல்லுவான், நாங்கள் ரொம்ப க்ளோஸுன்னுவான். க்ளோஸும் கிடையாது, டோஸும் கிடையாது. இவன் அந்த அளவுக்கு போக்குவரத்துமாக இருந்தான். அப்போ அவன் தூங்குறதுலேருந்து எழுந்ததுலேருந்து எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். இது அவ்வளோ பிணியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது க்ளோஸும் கிடையாது, இது ரொம்ப நெருக்கின ஜனங்கன்னு இல்லை, இது அவ்வளோ பிணியில் மாட்டியிருக்குன்னு அர்த்தம். ஐயா தூங்குறாரு, இப்போ வராதிங்கன்னா அந்த டைமில் வந்து தூங்குறான்னு அர்த்தம். ஐயா இப்போ வெளில போயிருக்காரு, அங்கே ஊழியத்துக்கு போயிரு, இங்கே ஊழியக்கு போனால் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தெரியுதுன்னா இவன் உடன் ஊழியக்காரன் இல்லை, இவன் வந்து பேஷண்ட்டு, அவன் டாக்டரு. அந்த மாதிரி தான். ஆனால் வெளில சொல்கிறது என்ன, எங்களுக்கு அவர் ரொம்ப க்ளோஸு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்வான். வேஷம் மாறி போகிற பொழுதே அதுதான் பாருங்கள், அவனுக்கு இத்தனைக்கு கண் பார்வையும் கொஞ்சம் சரியில்லை. என்ன, இந்த அக்கியா தீர்க்கதரிசிக்கு உட்பிரவேசிக்கிற தன் அந்நிய ஸ்ரீயாய் காண்பிப்பாள் என்று கர்த்தரே சொல்லுகிற. அந்நிய ஸ்திரீனா தெரியும் இல்லை உங்களுக்கு, சுத்தமாக இந்த தேவனுடைய வாசனையற்ற ஸ்திரீயாக. ராஜாவின் மனைவின்னு சொல்லியிருந்தாக்கா ராஜா காணிக்க செலுத்தணும், பெரிய தொகையோடு உள்ளே போகணும், கட்டாயம் இல்லை. நம்மளுடைய கனம், ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம், ஒரு அன்பு, இதெல்லாம் அன்பு சம்மந்தப்பட்ட காரியம், காசு சம்மந்தப்பட்ட காரியம் இல்லை. சரி, இல்லை நான் போயிட்டு கூட ஐயா நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நான் போய் அனுப்புகிறேன், இல்லை ஏதோ ஒரு அப்படியே வந்துட்டேனாவும் சொல்லியிருக்கலாம், எதாவது செஞ்சுருக்கலாம். இந்த காணிக்கையிலே கொஞ்சம் பிரச்சனையாகிடும் ஜனங்களுக்கு. வளர 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 ஏன் அவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு? அவருக்கு எங்கெங்கே வந்தோ வருது, அவர் பாஸ்டர் மாதிரியாக இருக்கிறாரு, தொழிலதிபர் மாதிரி இருக்கிறாருன்னுவோம். இதெல்லாம் வந்து நடுவில் வர இந்த சாத்தானுடைய வேலைங்க. பிசாசுன்னு இருதயத்தை நிரப்பிது என்ன, இந்த காணிக்கை விஷயத்தில், இந்த தசம்பாங்க விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இல்லாது போகிற பொழுது அது நல்லா தெரிந்து கொள்ளணும். பிசாசு அன்னைக்கு இருதயத்தை நிரப்புக்கிறான். இல்லாது இருக்கிற பொழுது கொடுக்கணும்னு நினைப்பான். வருகிற பொழுது என்னென்னலாம் மனசு போகணுனாக்கா அவனுக்கு எங்கெங்கேருந்தோ வருது, எந்தெந்த நாட்டுக்கோ போகிறான் வரான், எந்தெந்த வீட்டுக்கோ போகிறான் வரான், அவனுக்கு எங்கேருந்தோ வருது, ஏழையை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனும் ஏழை ஆகிடுவான் கடைசியில். இது காணிக்கைக்காக நான் சொல்கிறேன், நினைக்க வேண்டாம். சொல்கிறேன் பொல்லாப்பு எப்படி வருதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் போனோடனே இப்போ தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிட்டு இவன் வந்து போய்
அந்நிய ஸ்திரியை காண்பிப்பான்னு கருத்து சொல்கிறார். உள்ளே வந்தோடனே அவன் பாருங்கள், அவன் போய் எரபேயாம், நீ போய் எரபேயாமை நோக்கி வாசல் பட்டில் பிரவேசிக்காம அவளுடைய நடையின் சத்தத்தை கேட்ட உடனே அகசியா கேட்கிறோம், எரபேயாமின் மனைவியே ஆரம்பிக்கிறப்பவே சொல்லிட்டான், எரபேயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறதுன்னு துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். வந்த தினமும் அந்த அம்மா தான், ஆனால் அனுப்பப்பட்டேன்னு சொன்னதுன்னு அந்த பரிசுத்தான்னு சொல்கிறார். எரபேயாமின் மனைவியே உள்ளே வா, நீ அந்நிய ஸ்திரியாக காமிச்சாலும் நீ அவன் மனைவி தான், பிள்ளை வந்து செத்து போயிடும், அவ்வளோதான். 9வது சொல்லுகிறது பாருங்க, உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ உன்னை அந்நிய தேவர்களை வாரிப்பைக்கப்பட்டவர்களுக்கு உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். இந்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 14 பார்த்துட்டு படிங்க, படித்து தூங்குங்க. இப்படியாக இந்த பிள்ளை என்ன செய்கிறது, இது எரபேயாமின் சந்ததியாரில் பட்டணத்தின் சாகரனை நாய்கள் தின்னும், வெளியில் சாகரனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இதோ நான் எரபேயாமினுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வர பண்ணி எரபேயாமுக்கு ஒரு சுவர் மேல் நீர் விட ஒரு நாய் முதலாக இராதபடிக்கு இஸ்ரவேல் அடைப்பட்டவனை விடுபட்டவனை சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுகிறதை போல எரபேயாமின் பின்னடியாரை அவன் கட்டோடு அற்றுப்போக்கு மட்டும் கழித்து போடுவேன். ஆனால் இந்த பிள்ளை மட்டும் செத்து போனாலும் கல்லறை கிடைக்கும், மற்றதெல்லாம் அகாதகாவாக போகும். இருக்குதா இல்லையா, மிஸ்ஸிங் பாடி. ஆகாயத்து பறவைகள் தின்னோம், நாய்கள் தின்னோம். பாருங்கள் எப்படியெல்லாம் துஷ்ட மிருகங்களுடைய செத்த பிறகு நியாய தீர்ப்பு, அதாவது நரகம் பரலோகம் அப்படி சொல்ல, அடக்காரதுலேயே பெரிய டஃப் ஆகிடுது வாழ்க்கை ஜீவியம். பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்ககிட்ட பொய் சொல்கிறது தப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்ககிட்ட பொய் சொல்கிறது தப்பு, அது காணிக்க விஷயத்தில் பொய் சொல்கிறது அதை விட இதெல்லாம் நியாயத்திற்கு பொல்லாப்பு வரவைக்கிறது. அது குழந்தை உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருக்கும், அதுதான் அந்த தெனவிட்டு அந்த திமிரு அந்த ஆணவம் அகந்த இருமாப்பெல்லாம் எப்போ வருதுனாக்கா, ஒரு முறை நீங்கள் தேவனை ரசித்து அவரிடத்துல பரமேவிகளை ருசி பார்த்து நன்மை பெற்ற பிறகு என்ன ஆயிடுதுனாக்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நான் பார்க்காத பாஸ்டராக, நான் பார்க்காத தீர்க்கதரிசியாக, எங்கள் அப்பாவே இது எங்கள் அம்மாவே அதுன்றவும் வரும். சில சமயத்தில் எல்லா இக்கட்டிலேருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்தார். இப்போ நம்ம அது தேவன் தானே தராரு, இலவசமாக தானே தரார். சில பேருக்கு அந்த ஊழியக்காரன் காசு கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறதுன்றது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் சுகம் கொடுக்குறாரு, நான் எதுக்கு கொடுக்கணும், அப்போ கர்த்தர்கிட்ட நேராக நான் பெற்றுக்கொள்ளுன்றது ஊழியக்காரன் சொல்ல முடியாது. அப்படி நேராக கர்த்தர்கிட்ட பெற்றுக்கோ, இங்கே வராதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஊழியக்காரன். எதுக்கு ஒரு ஊழியனை எழுப்புகிறார், அவன் போஷிக்கப்படணுன்னா, அவன் நல்லா வளமாக வாழணுன்னா இல்லை, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அதனால தான் சொன்னவங்களுக்கு பவுலை சந்திக்கிறது அனனியா என்ற ஒரு சாதாரண ஒரு சீடனை எழுப்புகிறார். அவர் பாட்டுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், தேவன் தரிசனமானார். இந்த தரிசனமாகிற பொழுதுலாம் பயமாக இருக்கும். ஆண்டவரே, நான் பாட்டுக்கு என் வேலை பார்த்துட்டு இருந்தேன், யார்கிட்ட ஜெபம் பண்ணோம், போய் சவுலுக்கு ஜெபம் பண்ணுறான்னா எல்லாரையும் வெட்டுறேன் குத்துறேன். அந்த ஒரு மனுஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஊழியம். அதெல்லாம் சாதாரண விஷயமாவது, சிங்கத்துக்கிட்ட போய் சிங்கத்து வாயில் சாக்லேட் வைக்கிற மாதிரி அது சவுலு. சாதாரணமே அவன் நிருபங்களை வாங்கி ஸ்டே ஆர்டர் வாங்கி சட்டப்படி டீல் பண்ணுற ஆள், படிப்பாளி அறிவாளி சவுலு. அப்புறம் பவுலா மாறுறார், அப்புறம் இயேசுக்காக அடி வாங்குறாரு. நான் முன்னாடி யார் போய் மணி கட்டுறது பூனைக்கு, அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார் என்றால், சாதாரண மனுஷனை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு இணைக்கிறார் என்றால் உங்களுக்கு உயர்வு நிச்சயம். சிங்காசனம் கிடச்சிடுச்சு, சிங்காசனம் கிடச்ச பிறகு புத்தி எப்படி இருக்கணும், ராஜரீக புத்தி வரணும், அள்ளி கொடுக்கணும், கிள்ளி கொடுக்கக்கூடாது. இது எதுக்கு இந்த வேஷம் மாதிரி போகிறது, அது தெரியாமையாக இருக்கும் பரிசுத்தாவிக்கு. இதே தான் அந்த அனனியா சப்பீரால் பண்ணதும். ஒன்று அந்த சபையில் சேர்ந்துருக்கணும், போய் சொல்லிடணும், ஐயா எங்களால் இவ்வளோ ஃபுல்லாக கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, நீங்கள் மொத்தமாக கேட்குறீங்க, எல்லோரையும் விற்று கொடுக்கலாம், எங்கள் குடும்பம் பின்னணி வேறு, பாதி % கொடுத்துக்குறோம், பாதி நாங்கள் வச்சுருக்குறோம், கொஞ்சம் ஏற்றுக்கோங்க, எங்கள் வயிற்று வழியாக தீர்ந்தோன்னா முழுசாக கொடுத்துருவோம்னா சொல்லியிருக்கலாம். இது ஆளுக்கு ஜோடி போட்டுன்னு அழகாக போய் நல்ல பிளான் பண்ணிவிட்டு ஒன்று பின்னாடி ஒன்று செத்து போன தான் மிச்சம். காணிக்கையிலே கர்த்தர் ரொம்ப ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கிறவர் என்பதல்ல, விசுவாசிகளுடைய உண்மையை கர்த்தர் சோதிக்கிறவராக இருக்கிறார். தலைமைத்துவம் புதிய ஏற்பாடு பேதுருவாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பட்ட அகியாவாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் தான்.
இதனால் இவனுடைய வீட்டின் மீது பொல்லாப்பு வருகிறது. இந்த பொல்லாப்பை நீங்கள் போய் பார்க்கிற பொழுது இந்த பொல்லாப்பு வந்து இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில் 13 14 வசனம் இப்படி வருகிறது அல்லவா. இந்த பொல்லாப்பு அக்காலத்தில் ரெகபயாமனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை உன் வீட்டின் மீது நான் வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? எரபயாமுடைய வீட்டில் இந்த காரியத்தில். இதே நீ 1 ராஜாக்கள் 21 வசனம் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இதே தான் பிரச்சனை வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது 2 ராஜாக்களில் இந்த பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை வருகிறது? நாபால் என்ற அந்த மனுஷனுடைய வீட்டில், நாபாலுடைய வீட்டில் போயிட்டு மன்னிக்கும் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் திருப்பினீர்கள் என்றால், அங்கே நாபோத்துக்கு இஸ்ரேலின் சமாரியாவின் ராஜாவாகிய நாபோத் என்ற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அவன் தகப்பனுடைய சொத்து, அது பிதாக்களுடைய சுதந்திரம். இது ஆகாப் ராஜா பார்க்கிறார். ஆகாப் ராஜா பார்த்துன்னு சொல்லுகிறார், அந்த திராட்சை தோட்டம் நல்லா இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது, அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது, என் கண்ணை விழிச்சு அதை தான் பார்க்குறேன். என்ன நீ என்ன செய்கிற, எனக்கு அதை கொடுத்துட்றேன், நான் உனக்கு வேறு லேண்டு தரேன். ஆளுங்கட்சி அவன் எங்கள் அப்பன் சொத்து நான் எப்படா தரேன்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் நான் தரமாட்டேன். ராஜாவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு போல்டாக சொல்கிறான், அதெல்லாம் தரமாட்டேன், இது என் பிதாவின் சுதந்திரம். என்ன இதெல்லாம் வந்து எனக்கு பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராகன்னு அப்படி மாற்றி கோத்து விட்டான். ஆமாம், கர்த்தர் என்னை காப்பாராகன்றப்போ அது பிளாக், இதெல்லாம் தேவ சித்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. இவர் வெஸ்டமாக இருக்கார். மேடம் வராங்க வீட்டுக்கு, எஸ்எபேல் என்னையா ஒரு மாதிரி இருக்கிற ஹஸ்பண்ட் அப்படின்னோன்னு சொல்கிற, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஆளுங்கட்சியா, நம்ம தான் அதிகாரம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, பதவி அதிகாரம் பணம் எல்லாம் ஆள் பலம் எல்லாம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறது, டபுள் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி 2 பொய் சாட்சி செட் பண்ணி அதெல்லாம் வித்தா மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு அது. அப்புறம் அவன் மேலேயும் பொய் கேஸ் போட்டு அவனை கொலையை பண்ணி விட்டாங்க. இப்போ பற்றியா உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் பார்த்தீங்கன்னா சில நிலப்புலன்களை சில விதமாக வாங்குவான் மனுஷன். அதுக்கு அறிவு வேலை செய்யும், பணம் வேலை செய்யும், பதவி வேலை செய்யும், அரசியல் துணை எல்லாமே வச்சு டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறது. இது யார்? இது இஸ்ரவேலின் ராஜா. இவங்களும் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அகப்பு ராஜானா எசபேல்னா இது நான் கிறிஸ்டின் நினைக்காதீங்க, இது இஸ்ரவேல் ராஜா. அதான் முன்னாடியே சொன்னேன், யூதா ராஜா ரட்சிக்கப்பட்ட ராஜாக்கள் வராங்க. அதுலேயும் கொஞ்சம் மேலே பிள்ளை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. அதான் ரட்சிக்கப்பட்டவனே பாவிக்கு பங்கேது, நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால் பாவிக்கு பங்கேது, பக்தியில் அதுக்கு பங்கேதுன்ற மாதிரி யூதேய ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்ட ராஜாக்கள் அதுக்கிட்டே நிறைய கோளாறு இருக்குது. அதுக்கு தான் அப்பப்போ தீர்க்கதரிசிகள் போய் அவங்கள சரி பண்ணிருப்பாங்க. இது நேராக தீர்க்கதரிசியை பார்த்தாலும் எனக்கு கோவம் வந்துடும். அதுவும் ஒரிஜினல் தீர்க்கதரிசியை பார்த்தா கோவம் வந்துடும். பார்த்தோன்னே இது கொலையும் பண்ணிடுறாங்க. நாபோத்து திராட்சை தோட்டம் வந்துடுது. இங்கே போய் சாட்சியெல்லாம் செட் பண்ணி என்னென்னமோ பட்டணத்தின் பெரியவர்களுக்கெல்லாம் நிருபங்கள் எழுதி கொடுத்து மேடம் ஒரு 24 ஹவர்ஸில் எல்லாம் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட அரசியல் பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்கிறது, ஆள் படம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. இதை போய் இதுக்காக போய் வருத்தப்பட்டிருப்பேன். நான் உனக்கு திராட்சை நாளைக்கு நைட்டு இதே டைமில் நீ என் கூட இருக்கிறப்போ திராட்சை தோட்டம் உன் பேருக்கு வந்துடும். 24 ஹவர்ஸில் மேடம் எல்லாம் பண்ணிட்டு முடித்தோன்னே அவ்வளோதான். இப்போ எலியாவுக்கு ஆவியானவருடைய காரியம் வருகிறது. இஸ்ரேல் ராஜாவாகி ஆகாப்பை சந்திக்க நீ போ. சமாரியாவின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் ராஜாவாகி ஆகாப்பை சந்திக்க போ ஆண்டவர் சொல்கிறார் எலியாவுக்கு. எதுக்கு? ராஜாவே நீ வாழ்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால் அதுக்கு இல்லை. போய் என்ன சொல்கிறான், இதோ அவன் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொண்டு அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன மாதிரி வாசனம் பாருங்கள். ராஜாவுக்கு எதிர்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற எலியா. நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னோட ரத்தத்தையும் நாய்கள் நக்கும். இதே தான் எரபயாம் பிரச்சனையாச்சு. அதுக்கு தான் இது. அதுவும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் வீட்டில் மேலே இந்த இடத்துலையும் வந்து அவன் சொல்கிறான், ஆகாப்பை பார்த்து, என் பகைஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயோ, அதற்கு அவன் நான் கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை நீ விற்று போட்டாய். நீ கர்த்தருடைய மனுஷன்டா, நீ இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு உன்னை நீ விற்றே போட்ட. நிலைமை இல்லை உனக்கு. அவன் நிலத்தில் போய் கையை வைக்கிற.
அது ஏதோ அப்பன் சொத்தை வச்சுன்னு ஓட்டின்னு இருக்குதுங்க. சிலதெல்லாம் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிலே வாழ்ந்துன்னு இருக்கும். அது விட்டால் வேறு எதுவும் தெரியவும் தெரியாது பாவம். அந்த எல்லையை விட்டு போனால் அவன் அவ்வளோதான், அவன் செத்துருவான். சில பேர் இவன் எல்லையாலே செத்துட்டான். அதான் அரசியல் அதிகாரம். கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய பொல்லாப்பாக இருக்குது. அது எளியவர்களுடைய ரத்தம். அவன் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் வாழ்கிறானோ இல்லை அவனுடைய பொண்டாட்டி விட்டு மாமியார்கிட்ட சொத்தோ, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ ராஜா, நீ நினச்சா என்ன வேணால் செய்யலாம். நல்ல விதமாக செஞ்சு நீ சம்பாரிச்சுக்கோ. இன்னொருத்தரை தட்டி பறிக்கிற அந்த பொல்லாப்பு உன் வீட்டு மேலே திரும்பாதா? இவங்க வீட்டில் பார்த்தீங்களாக்கா அந்த எரபயாமுடைய சாவும் நம்ம மேடமுடைய சாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாய்கள் தின்ன ஆரம்பிச்சிடுச்சு இவங்க சரீரத்தை. கல்லறையில் எவ்வளோ அழகாக புதைக்கலாம். இவங்களெல்லாம் என்ன மாதிரி ராஜ்ய கம்பீரமாக இவங்களுக்கு அடக்காரது நடக்கும். கடைசியில் பார்த்தா இதுங்க இஷ்டப்படி வாழ்க்கை ஜீவியம் சரி கிடையாது. இது இஸ்ரவேலையும் சேர்த்து பாவம் பண்ணுறது செய்கிறது. நஞ்சா வேசித்தனம் பண்ணணும், நஞ்சா விக்கிரம் செய்யும், நஞ்சா பிரமாணங்களை வச்சுன்னு வேத வசனத்தை வாசிக்கும், நஞ்சா பாஸ்டரை கூப்பிடும், நஞ்சா தீர்க்கதரிசியை கூப்பிடும், நஞ்சா பழைய கோயிலுக்கு போவோம், பழைய ஆராதனைக்கு போவோம், நஞ்சா ஏதோ ஊருக்கு போய் அங்கே என்னென்னமோ பண்ணோம். நினைக்கிறது என்ன நினைக்கிறானோ எல்லாம் செய்வான். எதுலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்காது. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ தேவனாவும் தரிக்கப்பட்டிருக்க. உனக்கு சொத்துக்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உனக்கு சத்தியமாக சொத்துக்களை தர வல்லவர். அது விசுவாசிங்க. இதை மாதிரியெல்லாம் பண்ணி தொலைச்சி கடைசியில் என்னாச்சு, எசபேலை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நாய்கள் இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாப்பின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகுறனை நாய்களும் வெளியிலே சாகுறனை ஆகாய்த்து பரலும் தின்னும். இதே தான் எரபயாமுடைய வாழ்க்கையிலே வந்த சாபம். அதை தான் சொல்லுகிறேன். வசனம் அழகாக சொல்லுகிறது. 25வது வசனம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம். தான் மனைவியாகிய எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. என்னதான் கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் இது நெகட்டிவ் கப்பல். இது ஒருமித்து வாசம் செய்கிறது இல்லை. இது எவனையுமே வாசம் செய்யாமல் நம்மோடி வாசம் செய்யணும்னு நினைக்கிறது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சாபத்தை தேடிக்கிட்டு அப்புறம் நம்மால் என்னதான் இருந்தாலும் விசுவாசிகளே ஆகாப்பு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே வஸ்திரங்களை கிழித்து சரீரத்தை ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் கிடந்தான். ஆண்டவர் பார்க்கிறார், ஆகாப்பு எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? எனக்கு முன்பாய் தாழ்த்துக்கிறபடினா நாட்டில் இந்த பொல்லாப்பை வரவிடாமல் நான் குமார நாட்டிலே என் வீட்டில் மேல் வர பண்ணுவேன். அதுதான் சொல்கிறது. விசுவாசிகள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை கர்த்தர் மன்னிப்ப நினைக்காதீங்க. அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபமாய் மாறும். என்னென்னமோ பண்ணிட்டா எல்லாம் போன உயிர் வருமா? போன நாபோத்து திரும்பி வருவாரா? யோசிச்சு பார்க்கணும். போன மனுஷன் திரும்பி வரமாட்டான், செத்துட்டு. இது எல்லாம் 24 ஹவர்ஸில் நீ லேண்டு வாங்கலை, 24 ஹவர்ஸில் நான் காலியை பண்ணிட்டேன். அதுக்கு என்னென்னமோ கேஸை போட்டு என்னென்னமோ ஆளுங்கட்சி இல்லையா, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் பலமும் இருக்குது, சரீரத்தில் நல்லா தெம்பு இருக்கிறது, லொக்குன்னு இரும்புற கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நித்திய கண்ணம் பூர்ணாயிடுச்சு, அடுத்த மாதம் இருப்போமா இல்லையான்னு தெரியாத நிலைமை. எதுவுமே இல்லை. நல்ல சரீரத்தில் பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, கையில் பணம் இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, கல்வி திறன் இருக்கிறது, 4 பேர்கிட்ட பேசக்கூடிய தாருடைய தைரியம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ராசா, இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் ராஜாக்களாக ஆசிரியர்களாக தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகள் மீது சாபம் வந்துடும். பிள்ளைகளும் சரி, வீட்டில் எதுவுமே ஒழுங்கான முறையில் சாவாது. சாவில் கூட என்னையா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தா மரணம் ஒழுங்காக இருக்கும். நித்திரை கர்த்தருக்குள்ள நம்ம நித்திரை அடையணும். இந்த மாதிரி பாடியை நாய் தின்றது, பேய் தின்றது. பாருங்கள் என்னென்ன வேலை. மண்ணிலிருந்து வந்த மனுஷன் மண்ணுக்கே போகிறான். ஆனால் மண்ணாலே இவனுடைய வாழ்க்கை போச்சு. மண் அது என்னது? லேண்ட் இஸ் ஆல் வாட் மட். மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே போவாய். அந்த நில பிரச்சனை இன்று வரை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை கொடுக்கிறது. சில நிலங்கள் இருக்கும், மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிரும். அந்த நிலத்திலிருந்து என்னதான் சம்பாதிச்சாலும் அவனால் விருத்தி அடைய முடியாது. அந்த நிலம் அப்படி, அந்த நிலத்தை விட்டு வர முடியாது. நிலம் மேலே ஆசை இருக்குல்லையே, அவ்வளோ பெரிய இடம் எப்படி விட்டு வருவான்? அவன் அவ்வளோதான். சில பேர் அங்கேயே இருந்து செத்தாலும் பரவாயில்லன்னு இருப்பான். விருத்தியும் வேணாம், வாழ்க்கையில் சுபிட்சம் வேணாம், எதுவும் வேணாம். நிலம் 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 நிலம், அதுலேருந்து ஒரு ரூபா வருதுன்னு பார்த்தா அந்த நிலம் நம்மக்கிட்ட காசு இழுக்கும். நிலத்து மீது இருக்கிற சாபம் என்னன்னு தெரியாது.
தெரியாது. லேண்டு ப்ரைஸ் கேட்டால் தெரியும். நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக குடியிருப்பில் இருக்கிறவங்க நல்லா செழித்து பிரகாசி வருவான். பிரகாசமாய் மேலே வரப்பொழுது கல்யாணம் ஆகும், குழந்தைலாம் இருக்கும், திடீர்னு போய் இடத்துல லேண்டு வாங்குவான், வீடு கட்டுவான், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும். இதெல்லாம் சினி நட்சத்திரங்கள் எல்லாம் நடக்குதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். பிரபலங்களாக இருக்கனால பேப்பரில் வருது, அதனால நமக்கு தெரியுது. இது நம்மளை மாதிரி சாமானிய ஆட்கள் வீட்லேயும் நடக்கும். அது இந்த லேண்டு வாங்குறது தப்புன்னு சொல்லலை. எல்லாருமே எப்படி கத்தியை காட்டி வாங்குறது, பதவி வாங்குறதுன்னு இல்லை. சில லேண்ட் வந்து நம்மளை இல்லாத பண்ணிவிடும். சில லேண்ட் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து வாழ்க்கையை சூறையாட்டுறோம். சில இடத்துல வந்து சில ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாபத்தை கொண்டு வருவாங்க. அதுதான் அடுத்தது பார்த்து முடிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 12வது அதிகாரம், 1 சாமுவேல் 12 அதிகாரம் 11வது வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? சொல்லுகிறது என்னவென்றால், என்ன சொல்கிறார் ஆண்டவர் என்னை குறித்து? நல்ல பிள்ளை மாதிரி என்ன பண்ணுறாரு நம்ம ஆள்? அழகாக என்ன செய்கிறாரு? பத்சேபாலை கூப்பிட்டாரு, அவளோட உழவு கொண்டாரு. அதுக்கப்புறம் உரியாவை கூப்பிட்டாரு, வீட்டுக்கு போ, மனைவியோடு இருன்றாரு. அது அவன் பயங்கரமான ஆள். எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் சும்மா சொன்னால் கேட்க மாட்டான்னு கொஞ்சம் சரக்கு ஊற்றி அந்த மதுபானம்லாம் ஊற்றி, எப்பா நீ வீட்டுக்கு போகிறாசா, வீட்டில் போயிரு, மனைவியோட சந்தோஷமாக இருன்னு சொல்கிறான். யுத்த காலத்தில் எவ்வளோ வேலை இருக்குது. இவங்க பாருங்கள், சாதாரண சேவைங்க பேசுறதெல்லாம் பாருங்கள். தாவீதுக்கே ஐடியா கொடுக்குறான். நான் எப்படி என் ஆண்டவன் இங்கே இருக்கேன், நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது, எப்படி என் மனைவியோடு இருக்கிறது, சாப்பிட்றது. குடிகாரா ஊற்றி தொலைச்ச வீட்டுக்கு போடான்னா அவன் கடைசியில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அரண்மனை வாசலே விழுந்துடுறான். போதை, இவ்வளோ போதையை வச்சுக்கிட்டு தேசப்பற்றோடு பேசுகிறான். 2 டம்ளர் போச்சு, 3 டம்ளர் போச்சு, 4 டம்ளர் போச்சு. இவர் ராஜா டென்ஷன் ஆகிட்டான். எதுக்கு நம்ம ராஜா அப்படி பண்ணார்? தாவீது ராஜா இவர் பண்ண ஒரு விஷயத்தில் கருத்தரிச்சிட்டாவோ. இவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தானாக்கா அந்த குழந்தை இவந்து நம்ம அப்படியே பிளேட்டை மாற்றிடலாம், இவன் பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன பொண்ணு. அது இது அங்கிள். இது யார்? தாவீது தான் பத்சேபாலுக்கும் உரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தலைவர். இவர் அகித்தோப்பேல் ஆலோசகர், தாத்தா, பத்சேபாலோட தாத்தாவும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க அந்த அரசாங்கத்தில், அரசு அவையில். மெய்காவலனாக இருக்கிறாங்க அத்துலாம் குகையில். அப்போ தாவீது பதவி கூட வரல. இது மாதிரி ரொம்ப நெருங்கின ஃபேமிலி தான். ஆனால் என்ன பண்ணுறது, இச்சையை மேற்கொள்ள முடியல. தாவீது தெரியும் இல்லையா, ஒரு பக்கம் நல்ல மனுஷன், இன்னொரு பக்கமும் நல்ல மனுஷன்தான். திடீர்னு அப்படி பார்த்தோன்னே இப்படி எட்டி பார்க்குற பழக்கம் தாவீதுக்கு சின்ன வயசுலேருந்தேன்னா டக்குன்னு வீக்கு வெட்டுறேன் குத்துறேன் எல்லாம் சொல்லுவார். திடீர்னு ஒரு பொம்பளை வந்தால் மாற்றிடுவார் பிளான்னு. எல்லாம் போகலாம்ப்பா ஊழியத்துக்குன்னு வர, திடீர்னு எவ்வளோ குறுக்கு வந்தாலும்க்கா சரி விட்றா அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அவளை பார்த்துன்னு இருப்பார். அந்த மாதிரி ஆள். இவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு அப்படி பார்த்தோன்னே அரண்மனையில் அப்படியே பால்கனியில் மதியானம் தூங்கி ஏஞ்சி அப்படியே உலாத்தின்னு இருந்தோன்னே இந்த பொம்பளை ஏன் காலையில் குளிக்கல சாயங்காலம் குளிச்சுன்னு தெரில நம்மளுக்கு. காலையில் குளிச்சிருந்தாக்கா தாவீது காக்கப்பட்டிருப்பான். இது சாயந்தரம் குளிச்சதுனால என்ன ஆச்சுன்னு தெரில. ராஜா கண்ணில் மாட்டினோடனே உடனே அவ்வளோதான். தெரியும் இல்லையா, சிங்கம் பார்த்தோன்னே ஆட்டை வேட்டையாடியாச்சு. இந்த இடத்துல எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவனை கொலையும் பண்ணியாச்சு. அவனுடைய மரண சாசனை அவன் கையிலே எழுதி கொடுத்து அவனை போர் முகாந்திரத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு வில்ல நம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இந்த மரண சாசனத்தை அவன் கையிலே எழுதி கொடுத்து அதுவும் தெரியாமல் தூக்கின் போது அவ்வளோ நம்பிக்கை பாவம் அவன் உரியா. இந்த மாதிரி இவனை போர் முகாந்திரத்தில் முன்னணிக்க வச்சு இவனை போட்டிருக்கடான்னு இந்த சேஷ்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத நல்ல பூனை மாதிரி அழகாக சிங்கத்தில் ஏறி உட்காந்துட்டு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்க பொழுது நாத்தான் வந்து சொல்கிறார். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்த ஒன்று கொடுப்பேன். இந்த பசங்கள்லாம் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு மேலே வாசித்தீங்கன்னா, உன் கண்கள் பார்க்கையா, உன் பிள்ளைகளை அந்நியன் வந்து தூக்கிட்டு போவான், அந்நியன் உனக்கு மேலே உயர்ந்திருப்பான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உயிர் போகாது, உயிர் இருக்கும், நல்ல குத்துக்கல் கொழுக்கட்டை மாதிரி இருப்பாங்க அப்பா அம்மா, ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு சாபம். அந்த சாபம் எதனால் வருகிறது என்பதுக்கு இங்கே விளக்க உரை இருக்கிறது. உன் ஸ்திரீகளை உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இதை சூரிய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு செய்வான், நீயோ இதை ஒளிப்பிடத்தில் செய்தாய், நான் இந்த காரியனை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று தாவீது சொல்லுகிறான். அப்படியே தாவீதுக்கு இதை கேட்ட உடனே ஆடிடுச்சு, ஆர்ட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாது. இது பத்சேபாலுக்கு தெரியும், ஒரு சேவகனுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும்.
அதுக்குள்ளே பிளான் போட்டாச்சு. பத்சேபால் தீட்டாயிட்டா, அதான் உறவு கொண்டாச்சு, தருத்தாச்சு. அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, ஏஜ் டிஃப்ரென்ஸு. என்னத்தை பண்ணுறது? சரி, இது எப்படியோ மெயின்டைன் பண்ணணும். இந்த குழந்தை நேரத்தில் இருந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த புட்டிலே ஓவர்ஃப்ளோ ஆகின்னு இருக்குது, மறுமணி அட்டிகள் அவங்கெல்லாம். இப்போ பத்தாவதுக்கு இந்த சின்ன பொண்ணை கூட்டின்னு போனாக்கா அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தே பெரிய விஷயம். அட்சய கொண்டுருவாளுக்கு இருக்கிறவளுங்கெல்லாம் எல்லாம் காத்துனுக்காங்க. எல்லாம் பிள்ளைங்களாம் வளர்ந்து வச்சுருக்காங்க. என் பிள்ளை அரையாசனத்தில் ஏறுமா, சிங்காசத்தில் ஏறுமா, ராஜாவே நாண்டவனேன்றாங்க எல்லாம். இது பத்தாவதுக்கு பத்சேபால் கிராஸ் ஆகுதுனாக்கா ஜூனியர் மோஸ்ட். இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி வச்சுருக்கானே எவ்வளோ யோசிக்கிறான், இவன் இத்தனை பொண்டாட்டி வச்சுருவான் எவ்வளோ யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறவர் தான் தாவீது ராஜா. அதனால தான் இந்த உரியாவுக்கிட்ட கூப்பிட்டு எவ்வளோ பக்குவமாக சொல்லி பார்த்தாலும் கேட்கல. நான் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சொல்கிறது பொல்லாப்பு எப்படி வருதுன்னு. கடைசியில் எவ்வளோ கிளவராக என்ன தான் பிளான் போட்டவனை தீர்த்து கட்டினாலும் கர்த்தருடைய பொல்லாப்பு இவன் வீட்டின் மீது வருகிறதுன்னு சொல்ல வரேன் நான். இந்த அறிவு ஆற்றலாம் வச்சு பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கணும். அவன் குளிக்கிறான்னா குளிக்கிட்டோம், குளிக்கலாம் போகிறான். ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா? எல்லோரும் சொல்லுவாங்க யுத்தத்துக்கு போகல, அதனால தான் இவர் இங்கே பார்த்தானே. இது புத்தி எங்கே இருந்தாலும் சரியில்லையே. யுத்தத்துக்கு போகிறேன்னா அபிகாயில் புருஷன் நாபால். ஆமாம், நாபாலுடைய வீட்டு மீது இதே தான் வருது. கர்த்தருடைய பொல்லாப்பு. தாவீது பக்கம் தான் கர்த்தர் இருக்கார். பிள்ளைகள் மீது பாதுகாப்பு வரணும்னா ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 25வது அதிகாரம் என்ன 28வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமையில் திரும்ப பண்ணினார். என்ன பொல்லாப்பு? அதே தான் சொல்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஒரு சர்வ சாதாரணமான விசுவாசி அவன். நாபால், இது நாபோத்து வேற, இது நாபால். தாவீது போகிறான், காக்குறான். அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் இருக்குது, அதை காக்குறான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னா உங்களுக்குரியதெல்லாம் காக்கப்படணும், வேலையடித்து காக்கப்படணும். கர்த்தருடைய ஞானத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், வல்லமையில், அவருடைய அபிஷேகத்தில் உங்களுக்கு உரிய சொத்துக்கள் முதற்கொண்டு, குடும்பங்கள் முதற்கொண்டு, சமாதானம் முதற்கொண்டு, பரிசுத்தம் முதற்கொண்டு, விசுவாசம் முதற்கொண்டு எல்லாம் காக்கப்படணும். முதல்ல எல்லாம் காக்கப்படணும். அப்படியே அது அப்படியே விருத்தி அடைந்து உயர்த்தப்படும். அதனால தான் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபாரின் போய் வேலை செய்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கை உயர்வு ஏற்படுத்து இல்லையா? வாடகை வீட்டில் சொந்த வீட்டுக்காரில் வராங்க. அப்புறம் 2 சக்கரம் 4 சக்கரமாக மாறுது, ஃப்ளைட்டில் போகிறாங்க வராங்க. எப்படி இவ்வளோ பெரிய அசூர வளர்ச்சின்னு கேட்டாக்கா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு ஒரு தனி பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உத்தரவாதமாக இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளணும். பலிபீடம் உத்தரவாதமாக எடுத்துக்கொள்ளணும், பெருமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேலை அதிகமாக இருக்குது, சிரமமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு அன்பில் போய் அவங்கள காப்பாற்றுற ஒரு எண்ணத்தில் காக்கிறதா இருக்கணும். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அருமையான இருதயம். தாவீதினுடைய உண்மையான இருதயம் இந்த நாபாலுடைய நாபால் யாருன்றது இப்படி தான் ஆரம்பிக்குது வேதத்தில். எல்லாத்தையும் காக்குறாரு, அவருக்குரியது எல்லாம் மதிலாக இருந்து இவங்க காக்குறாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும். அது வரைக்கும் அபிகாயில பார்க்கல தாவீது. என்ன நாபால் மட்டும்தான் தெரியும், நாபாலுடைய மந்தைகள் தெரியும். தாவீது ஆட்டில் வச்சுட்டே நம்ம விசுவாசிடா, அவங்களெல்லாம் காப்பாற்றிக்கங்கடா, நம்மெல்லாம் இருந்து பார்க்கணும். நாபால் பாவம் சிங்கிள் மேன் என்ன பண்ணுவானோன்னு இவங்கெல்லாம் எழுதி செய்கிறாங்க. நாபாலுக்கு இருந்தது ஒரு 2, 3, 5 பேர் தான் இருப்பாங்க வேலைக்காரங்க. தாவீதுக்கிட்ட 50 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க. ராசா இல்லையா? அப்போ வரைக்கும் அபிகாயில் யாருன்னு தெரியாது தாவீதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு டைமில் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும், ஜனத்தட்டுப்பாடு வரும், ஒரு சரீர சுகாயத்துக்கு ஆட்கள் தேவை. திடீர்னு ஏதோ ஒரு முறை வரும். அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா 24/7 எல்லாமே நிரம்பி வழியாது அவங்க வாழ்க்கையில் தான் குறைவுகளும் அதிகமாக இருக்கும். அதை நிறைவாக்குறதுக்கு இந்த நன்றி உள்ள விசுவாசிகள் எழும்புவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங், தசமாங் காணிக்கல் மீறி சொல்கிறேன், சரீர சகாயம் கொடுத்து உதவுறது, அப்புறம் வாங்கிக்கிறது, இல்லை கொடுத்துட்டு வேணான்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த அந்யோன்யெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பகுதி. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு ஈடுபடுகிறவங்க சமைக்கிறது கொடுப்பாங்க, தானியங்கள் கொடுப்பாங்க, காய்கறிகள் கொடுப்பாங்க. எதெல்லாம் கேட்காமலே இதெல்லாம் வரும். உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இதெல்லாம் தேடி வரும். அப்படியெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, நாபாலுடைய விருத்தியை நான் ஒரு பெரிய பங்கை என்னை கர்த்தர் பயன்படுத்தியிருக்காரு. தாவீது சொல்கிறாரு, டே நம்மெல்லாம் ரொம்ப தட்டுப்பாட்டில் இருக்கோம், சாப்பாடு கஷ்டப்படுறோம். இங்கே நாபால் வீட்டில் போயிட்டு எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள்லாம் வந்திருக்கோம், தாவீது வந்திருக்கிறாரு, இது மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லு. அவங்க கொஞ்சம் மந்தியை நம்ம காப்பாற்றி பெரிய மந்தி ஆக்கி கொடுத்தோம். அப்படிலாம் அவன் போனோன்னே தாவீது யார், ஈசா யார், அதெல்லாம் யாரும் தெரியாது. வெளில போங்களா, எவனா இருந்தாலும் பசி பஞ்சம் பட்னின்னு எல்லோரும் தான் இருப்பானுங்க. எல்லாருக்கும் சோறு ஆக்கி போட்டால் நான் எங்கன்னா ஆகுறதுன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். நாபாலுக்கு தெரியும் தாவீது யாருன்னு. அப்புறம் சொல்கிறது ஏன்னு,
வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு போனால் பிரச்சனை இல்லை, பொண்டாட்டியும் தூக்கின்னு போயிடுவான் நம்மால். இது வந்து நாபாலுக்கு உள்ளே ரெக்கார்டட். இது நாபால்னா தெரியும், இது தாவீதுனா தெரியும் நாபாலுக்கு. இப்போ சாப்பாடு கேட்பான், அப்புறம் நல்லா இருக்குன்னுவான், அப்புறம் நன்றி சொல்லிட்டு போகிறான்னு வீட்டுக்கு வரேன்னு வருவான். இது வேறு கலர்ஃபுல் கேர்ள் லேடி. அது யார்? ரூபவதியாக இருக்கிறா, நல்லா சமைக்கிறா. இவன் ஃபுல் குடிக்காரன் இவன் நாபால். 6 மணிக்கு மேலே புடியை தோறணுன்னா விடிய குடிக்கிறவன். பொண்டாட்டிக்கு அதுக்கும் டச்சே இல்லை. தாவீது எப்போவுமே டீல் பண்ணுறதெல்லாம் கைப்படாத ரோஜாக்கள் தான் டீல் பண்ணுறது. கடைசியில் இது வந்து வேலைக்காரங்க சொல்லிட்டாங்க தாவீதுக்கு, ஐயா இந்த மாதிரி யாருன்னு தெரில வெளில போன்றான், அடா படுவாவி என்னையாடா சொல்கிற அப்படி, இது எனக்கு வந்து அவமானம் இல்லை, என் அபிஷேகத்துக்கு வந்து அவமானம், இது என் அபிஷேகத்துக்கு வந்து அவமானம் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கு வந்து அவமானம். அவனை உண்டையிலன்னு பண்ணுறான்டா. டே 600 பேர் எழுமுங்கடா, 150 பேர் இந்த இடத்துல போங்க அந்த இடத்துல போங்க. யார்? ஒரே ஒரு நாபால் அடிக்க எல்லாம் பட்டயத்தை எடுக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு வந்துட்டான். தாவீது சொன்னால் எல்லாம் அட்டென்ஷன். இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அதுக்குள்ளே நாபால் வீட்டில் ஒரு வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட சொல்கிறான், ஐயம்மா தாவீது யார் தெரியல, அவரால் தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறோம். இந்த ஆள் அந்த மனுஷன் அப்படி பேசி அமுச்சு விட்டான், குடிச்சிட்டு வேற சாஞ்சிட்டான், என்ன பண்ணுன்னு தெரில. வந்தால் தாவீது வந்து அவள் தான் நம்மளை சட்னி ஆக்கிடுவார், என்ன பண்ணுங்க. உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டு குக் அந்த அம்மா அபிகாயில், அவ்வளோ ஷார்ப்பாக, அவ்வளோ ஸ்மார்ட்டாக, அவ்வளோ ஷார்ட் டைமில், அந்த டைமில் இஸ்ரவேல் ஃபுட்டெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு அந்த அம்மா அபிகாயில். ஆண்டவருடைய யுத்தத்தை செய்கிறாராமே உம்மை பணிந்து கொள்ளுகிறேன்னு இந்த சிங்கிள் லேடி வந்தோடனே இந்த ட்ரூப் அப்படியே நிற்கிறார். அப்படியே எல்லாம் பட்டயத்தை எடுத்துன்னு போய் அவனை போட்டு சாத்த வேண்டிய நேரம். இந்த ரூபவதியை அது பார்த்தோன்னே இது கலரு, ஃபுட்டு, அரோமா, இதோட கலரு, இதோட ஸ்மெல்லு, அதோட கலரு, அதோட ஸ்மெல்லு எல்லாம் பார்த்தோன்னே தாவீது அந்த வனாந்தரத்தில் பொம்பளையும் வேறு பார்க்கல ரொம்ப நாளாக. இதை பார்த்தோன்னே ரெக்கார்ட் ஆகிடுது மைண்டில். அப்படியே திரும்பி பார்த்து, சரிப்பா விட்ருங்க எல்லாம், ஒரு ஆள் நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து போய் ஒரு ஆள் வெட்டுறதா? அதுதான் தாவீதை நம்ப முடியாதுன்றது. நம்பி எதையும் நம்ம செய்ய முடியாது. வீக்கு, அது வீக்கு தான். ஏன் அது கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு அப்படி திருப்பி எட்டி பார்க்குறது, இதெல்லாம் நிறைய தாவீதுக்கிட்ட இருக்குது. கொஞ்சத்தில் நம்ப முடியாது தாவீதை. பொம்பளை விஷயத்தில் தாவீது நம்பவே முடியாது. பார்த்தோன்னே இவ்வளோ பேர் நின்றுருக்கான். பட்டையை எடுங்கடா, எண்ணெய் பூசுங்க, வெட்டணும், இப்படி வெட்டினா செதறணும். யார்? ஒரே மனுஷனை வெட்டத்துக்கு இத்தனை பட்டயம். ஒரே லேடி வந்தால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். இல்லைடா கூட இருக்கிற என்ன நினைப்பான், சும்மாவது வீட்டால் போய் ஒரு மிரட்டாவது வரலாம். ஆஹா, அந்த லேடியோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். நம்மளுக்கு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு வந்துருக்கு நம்ம, அது அம்மா சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, சரி பார்ப்போம். ஆனால் கர்த்தரும் பார்க்குறாரு. அதை தான் சொல்கிறேன், அவன் மேலே பொல்லாப்பை வருது, கர்த்தருக்கும் தாவீது பக்கம் நிற்கிறாருன்றதை விட இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய விஷயத்தில் பார்த்து நடந்துக்கொள்ளணும். அந்த சாப்பாடு கொடுத்துட்டாக்கா மனுஷ ரீதியில் அந்த மாதிரி எண்ணிருக்கலாம், பொண்டாட்டி சேர்த்து தூக்கிடுவான்னு. இவன் பொண்டாட்டி மேலே அக்கறை இருந்தாக்கா பொண்டாட்டி வந்தாக்கா வச்சுருப்பான். கடைசியில் வாதை வந்து அந்த பொல்லாப்பை அவன் மீது கர்த்தர் திரும்ப பண்ணி அவன் செத்தே போயிட்டான். அவன் செத்து போயிட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அடடே, ஏற்கனவே ரூபவதியாக இருக்கா, அழகாக இருக்கா, நல்லா சமைக்கிறா, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கா, கடைசியில் எல்லாத்தையும் விட முதல்ல என்ன பணிந்து கொள்கிறாடாவோ. மில்கால் என்ன பணிந்திருப்பாளா, குனிந்திருப்பாளா, சமைச்சிருப்பாளா, டக்குன்னு அங்கே ஓடுது, வீட்டு ஞாபகம் வருது. இது எதுலையுமே சேர்த்திக்கல, கல்யாணம் ஒண்டி தான் ஆச்சு, எனக்கு வேறு இன்னும் ஆகலை. இதோட பத்தாவதுக்கு சவுல் வேறு, இது அப்பா பொண்ணாவே இருக்குது. இது பாரு யார் பெற்ற பொண்ணும் எவன் பொண்டாட்டியோ, கல்யாணம் அவனை பண்ணியிருக்கா, எனக்கு கூட தான் இது கல்யாணம், என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி போய் கடைசியில் அவன் செத்து முடிஞ்சோடனே இவர் போய் தூக்கிட்டு வந்துட்டார். அதை கூட்டின்னு வர வழியில் தான் அம்னோமாமும் அதுவும் கூட்டின்னு வந்துட்டார். இதை பார்த்துன்னு சவுல் டென்ஷன் ஆகி இவளை கொண்டு போய் பல்தியல் ஆகிய ஒரு மனுஷனுக்கு லூயிஸ் பட்டணத்தானுக்கு போய் கொடுத்துட்றான். அவனுக்கு போய் புள்ள பெற்று கொடுக்குறா சவுளுடைய பெண். ஆமாம், அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்று எடுக்கிறான். வேதத்தில் இருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீதை கிட்ட கூட சேர்க்கறது கிடையாது, அது வேறு விஷயம். இப்படித்தான் பொல்லாப்பை திரும்ப பண்ணுவார். அங்கே போய் பார்த்தாக்கா தாவீது இதெல்லாம் இல்லாமல் இந்த பெண்மணிக்கிட்ட வேற போய் வச்சுட்டு பத்சேபால், இதுக்கப்புறம் பத்சேபால் என்ன செய்வான் மனுஷன்? பத்சேபால் எப்படி உள்ளே எடுத்துன்னு வர முடியும்? அதனால தான் உரியாவை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா உரியா கேட்கல, அதனால தான் செத்தே போனோம். ஆனால் கர்த்தர் சும்மா விட மாட்டார். நீ எவ்வளோதான், நீ எப்படியாப்பட்ட மனுஷன் தான் சரி, இன்னும் கொஞ்சம் மனாண்டிகள் கேட்டால் அந்த காலத்தில் சொல்கிறேன், நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அநியாயமாக இந்த மாதிரி பண்ணிட்டேன், உன் மேலே பொல்லா போகிறேன்டா, நீ பண்ண அந்த கொலை வதை ஒன்று சும்மா விடாது. நான் சொல்கிறது ராஜா, சிங்காசனில் இருக்க, பவரில் இருக்க கிங்கு.
உங்கள் வீட்டு மேலே பொல்லாப்பு வரும். யார் தெய்வம் தான் தண்டிக்க முடியும்? இந்த மாதிரி வலியார் போய் எலியாரை வாட்டினா வலியாரை தெய்வம் வாட்டும். அதுதான் இது சொல்கிறது. பவரில் இருக்கிற கிங்க ஊர்லேயே பயப்படும், உலகமே பயப்படும், எல்லாரும் வரைக்கும் அழகு இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க பல பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு போச்சா? பிள்ளைங்க மேலே தேவனுடைய பாதுகாப்பு போச்சு. நீ என் வார்த்தையை பண்ணால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். பிள்ளை ஒழுங்காக இருக்கணும், நீ ஒழுங்காக இரு. தேவ சமூகத்தை தகப்பன் தேடணும், குடும்ப தலைவன் தேடணும், குடும்ப தலைவி தேடணும். கர்த்தரை நான் வரமாட்டேன் சர்ச்சைக்கு, புள்ள வண்டி ஒழுங்காக இருக்கணும், அபிஷேகம் பண்ணணும், அல்ல சொல்லணும்னா அது உன்னை எப்படி நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் பூமியில்? அதனால் புள்ள நீ சொல்கிறது எல்லாருக்கும் ஆப்போசிட்டாக செய்யும். நம்ம ரத்தம் கொதிப்பு வர அளவுக்கு செய்கிறது யார்? நம்ம பிள்ளையாண்டான். நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அது அவ்வளோ ட்ரிகர் பண்ணி விட்ருவோம் நம்மளை. ஏன் நான் அடங்க மாட்டேன்ல கர்த்தருக்கு, என் பிள்ளை எனக்கு அடங்க மாட்டேறான். பொல்லாப்பு எப்படி நேரிடும்? இப்படி தான் நேரிடும். தேவையில்லாத பொம்பளை உள்ளே வந்துச்சா என்ன? தேவையில்லாத லேடி தானே அதெல்லாம். அபிகாயில் சொல்ல, பத்சேபால் சொல்கிறேன். தேவையில்லாத கொலையா? அந்த ஞாபகத்தோட திராட்சை தோட்டம் தேவையா? எவ்வளோ லேண்ட் இருக்குது, எங்கேயோ வாங்கியிருக்கலாம். அந்த ஒரு கொலையால் வீட்டின் மீது பொல்லாப்பு வருகிறது. நீங்கள் ஜெபிச்சிருக்க கிருபை ஏதோ அபிஷேகம் உடன்படிக்கை காக்கப்பட்டுரும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க பாவத்தை. ஏன்? பொல்லாப்பு உனக்கு நேரிடுகிறதுக்கான காரணம் இதுதான். வாயும் சரி கிடையாது, உதடும் சரி கிடையாது, பேச்சு சுத்தம் கிடையாது. கணவன்கிட்ட மனைவி கிட்டே கணவன் போய் அங்கேயே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. அதுக்கப்புறம் ராஜ்யபாரம், தேவ சமூகம், அபிஷேகம், பாஸ்டர்கிட்ட போய் காணிக்கையிலே போய் கபடு 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 கபடு. ஒரு புறம் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார், தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பொல்லாத்தாப்புக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு அஞ்சிடேன். தேவரீர் என் கோலும் தடி என்னை தேற்றோம். மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. என்ன சங்கீதம், என்ன வேதவசனம், என்ன சுரமண்டல வாசிப்பு. ஒரு பொம்பளை முழுசையும் கவுத்துப்பட்டா. சிங்கிள் லேடி போதும் இவனை சரி பண்ண. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தாவீது போலத்தான் என்று கடைசி நாட்களில் விசுவாசிகள், எரபயாம் போலத்தான் விசுவாசிகள், இந்த ஆகாப்பு ராஜாவை போலத்தான் விசுவாசிகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. பொல்லாப்பு இப்படியெல்லாம் இருந்தால் பொல்லாப்பு வரும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் பொல்லாப்பு எங்கள் குடும்பத்து மீது வராதவண்ணம், எங்கள் பிள்ளைகள் மீது வராதவண்ணம், எங்கள் எல்லைகள் மீது வராத வண்ணம், எங்கள் வாழ்க்கையின் மீது வராத வண்ணம், கணவனும் மனைவியுமாக இன்று ஒப்பு கொடுக்காதவர்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மத்தியத்தில் ஒளிவ வர கன்றை போல் இருப்பார்கள். இது எடகுடமான போதகளை தேர்ந்தெடுத்து கொள்ளாதீங்க. ஈனமான போதகளை நினைத்து கொள்ளாதீங்க. அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். உங்களுக்கு தெரிய மார்பாடில் சந்திட்டு விலைக்கு ரட்சித்து கொள்ள உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கா, புத்தியை கொடுத்துருக்கிறார். அறிவில்லாமல் சங்காரமாவதுக்கு முன்பு இந்த வசனம் வருகிறது தீர்க்கதரிசனமாக. இதை கேட்டு தலைமைத்துவத்தை சரி பண்ணி கொள்ளுங்க. புதிய ஆவியை கற்று தருகிறார், புதிய அபிஷேகம் தருகிறார், புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இருக்கிற ஆசை வந்துட்டு எடுபடாது இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தில் உள்ளே நீங்கள் வாங்க. பிள்ளைகள் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளையால் இனி வருத்தப்பட போவதில்லை. கர்த்தர் சமூகத்துக்கு வா. ஆண்டவரே ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் கிருபைகளை மனத்துக்கள் ஏசுன்ற தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், மூலம் பஸ் நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை சகல வானை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம்